டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வேன், அடுத்தது வந்து பக்கத்தில் ஒரு ஐயாட ஒரு காலையில் ஐயாட ஒரு வண்டில் அவரும் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு ஐஸ்கிரீம் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வியாபாரம் நல்லா நடக்குது. ஆனால் அந்த ஐயாடுக்கு வந்து யாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த சின்ன ஒரு இதை வாங்கினா கூட அவருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், அவர் குடும்பத்துக்கு ஒரு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். ஏதோ ஒரு பக்கத்தில் அவருக்கு ஒரு சின்ன உதவி உண்டு, ஒரு சின்ன லாபம் உண்டு கிடைக்கும். எல்லோரும் போய் வந்து இந்த ஐஸ்கிரீமை தான் வாங்குறாங்களே தவிர அவருக்கு ஒரு சின்ன ஒரு அவர் ஒரு பொருளை வாங்கி அவரை வந்து உற்சாகப்படுத்துவோம், அவருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து யாரும் செய்யலை. ஆனால் இந்த விஷயத்தோட நோக்கும்போது மற்றவங்க மாதிரி பிச்சை எடுத்து வாழணும் என்ற நினைப்பு இல்லாமல் தங்களோட குடும்பத்தை காப்பாற்றணும், தங்களை பார்த்துக்கொள்ளணும்னு நல்ல நோக்கத்தோடு இவங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வியாபாரம் சின்ன வியாபாரம் செய்தாவது உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எங்களால் சின்ன உதவிகளை செய்கிறது மூலம் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு உதவியாக அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் ஒரு 10 பேர் செய்கிறது வந்து இல்லாமல் ஒரு 100 பேர் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அவ்வாறு செய்யும்போது அவர் மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பம், அவருடைய சமூகம் ஒரு முன்னேற்ற நிலைக்கு போகிறதுக்கும் காரணமாக இருக்கும். இப்படியான நாட்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்களோட ஃபேமிலியை பாதுகாப்பிட அவங்களுக்கு ஒரு முயற்சி ஒன்று நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் செய்கிற ஹெல்ப் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை வழங்குகிறோம். அவங்க மேலும் 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 அவங்க இந்த முயற்சியை கூட்டி கொண்டு போகிறக்கோ, இல்லாட்டி தொழில் விரிவாக்கம் அடைகிறக்கோ, இல்லாட்டி ஏதாவது அதை செய்து முன்னேற்றம் அடைகிறக்கோ வந்து நாங்கள் காரணமாக இருக்கிறோம். இது வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது. ஆனால் அதை செய்யும்போது ஒரு 10 பேர் செய்கிறதுக்கும் ஒரு 100 பேர் செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்கும். அடுத்தது அவங்களுக்கும் ஒரு நல்ல நிலையான ஒரு வருமானம் வர்றதுக்கு வந்து அவங்களாவே அவங்க யோசித்து ஏற்பாடு செய்து கொள்வாங்க. இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதால, இல்லாட்டி இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலம் தெரியப்படுத்துகிறதால, இப்படி ஒரு நன்மை ஒன்று இருக்கிறன்னு ஒரு அறிவிக்கிறதால அவங்களும் பார்த்துக்கொண்டு அவங்கவுங்க இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதை வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு, அதாவது நல்ல ஒரு நோக்கத்தோடு ஒரு முன்னேற்றமாக செய்யக்கூடியதுக்கு வழிவகுக்கும். இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக பதிவுற பதிவு. இது வந்து லாப நோக்கமோ எந்த ஒரு சுயநல நோக்கமோ இல்லை. இதில் வந்து எங்களுடைய அதாவது முயற்சி எடுக்கிறார்கள், இப்படி இயலாமல் இருக்கிறார்கள், இப்படி முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களோட குடும்பம், அவங்களோட சமூகம், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பாதிக்கப்படாமல் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டி அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு உதவி வந்து அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் வந்து பெருசாக கிடைக்கும். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்ல நோக்கத்தை முன்னெடுத்து செய்கிறதால, நீங்கள் ஷேர் பண்ணுறதால, இதை மற்றவங்களை தெரியப்படுத்துறது மூலம் அவரோட பிள்ளைகள், அவங்களோட குடும்பம், அவங்களோட சமூகம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து வரும். இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக விடப்படுற பதிவு உண்டு. இதை வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.